புதுச்சேரியில் பள்ளி சிறுமி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு மணிகண்டன் என்ற ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்காக மனு அப்ளை பண்ணது தெரிஞ்சு பெண்கள் அமைப்பு, மகளிர் அணி, அரசியல் கட்சிகளுடைய மகளிர் அணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆசிரியர் மணிகண்டனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்துல நாங்க தலையீடு செய்தோம். அந்த தலையீடு செய்வதற்கு அன்று நாங்க கையில சேவ் உமன் சேவ் சைல்டுங்கிற பேப்பரை கையில வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திக்க போறதுக்கு முன்னாடி எங்களை அந்த பேப்பரை பார்த்த போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா எங்க கையில இருந்து அதை வாங்கினாங்க. வாங்கிட்டு இதை இங்க பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க அதன் அடிப்படையில சார் நாங்க பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர்கிட்ட பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போதே அங்க கோர்ட்ல இருந்து சில வழக்கறிஞர் பெண்களை பார்த்து அவதூறாகவும் ஒருமையிலும் கேவலமாகவும் பேசினாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் நாங்க வந்த நோக்கம் தலையீடு செய்வதற்காக மட்டுமே. அதை டீவியேட் பண்ற மாதிரி, அதை திசை திருப்புற மாதிரி எந்த செயல்பாடுகளும் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பதுல உறுதியா இருந்தோம். அனைத்து மகளிரும் கோர்ட் வளாகத்திற்குள்ளே இருந்து வெளியே இருந்த ஒரு 50-60 பெண்கள் மற்றும் அந்த மீனவ கிராமத்தை சேர்ந்த அவருடைய குழந்தையினுடைய உறவினர்கள் எல்லாம் வெளியில இருந்தாங்க. பெண்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் வெளியில இருந்தாங்க. அவர்களோடு சேர்ந்து நாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த தலையீடு செய்ததற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அங்க பண்ணோம். இதையெல்லாம் திசை திருப்பப்பட்டு இன்னைக்கு அந்த பெண்கள் தலையீடு செய்த அந்த பெண் தலைவர்கள் மீது இன்னைக்கு 14 பேர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டு இங்க வழக்கு பதிவு செய்வதற்காக இங்க நாங்க சம்மன் கொடுத்து ஆஜராயிருக்கோம். இன்னைக்கு நாங்க சரண்டர் ஆயிருக்கோம். இந்த வழக்குல இன்னும் எங்களோட அந்த களத்துல நின்ற மற்ற பெண்கள் மீதும் நீங்க இந்த வழக்கு போடுங்கன்னு நேம் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இல்ல நாங்க கோர்ட்ல யார் வந்திருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நாங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். வெளியில இருந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலன்னு இப்போ போலீஸ் அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் நடத்தப்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிராக புதுச்சேரியில தொடர் குற்றங்கள் நடைபெறுகிறது. அதனை கண்டித்தும் இது போல நடக்கக்கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தும் விதமாக சட்ட போராட்டத்தை பெண்கள் அமைப்பு முன்னெடுத்திருக்கிறது. அதனோட முதல் வடிவம் தான் இது அறவழியிலான போராட்டம். இது யாரையும் அச்சுறுத்தவோ இல்ல அவர்களை மிரட்டவோ இல்ல அவர்களை கேலி பண்றதுக்கான போராட்டமோ அது இல்ல. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய இந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறதா எங்களோட முதல் குற்றச்சாட்டு. அதனை உறுதிப்படுத்த வேண்டிய புதுச்சேரி அரசு இதனை உறுதியாக இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடாது அப்படிங்கறத கவனமா செயல்படணுங்கிறதுக்காக தான் இந்த முன்னெடுப்பு. இன்னும் பாருங்க, போன வாரம் இந்த வாரம் தொடர்ந்து போக்சோ வழக்குகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது புதுச்சேரியில. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த போக்சோ வழக்குகள் நீத்து போகாமல் இருக்க இந்த சட்ட தலையீடுகள் தேவைப்படுதுங்கிறத பெண்கள் அமைப்பு நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அதற்கான முதல் முன்னெடுப்பு தான் இது. இதற்காக உறுதுணையாக இருந்த அனைத்து தோழர்களுக்கும், அனைத்து பெண்ணைய அமைப்புகளுக்கும், அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்த மகளிர் அணிக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.